இருக்கலாம். நான் சொல்றது கிளாரிட்டியா முதல்ல கேட்டுக்கோங்க. சரிங்களா? நீங்க நடிகர் விஜய்ன்னு இன்னொரு தடவை சொன்னீங்கன்னா, நான் உங்க மேல வந்து என்ன சொல்றது? நான் என்ன சார் சொல்றேன்? இருக்கிறதா தான் நான் அவர் சொல்றேன். நடிகர் இல்லன்னு ஸ்டேஜ்ல சொல்லிட்டாருங்க. ஓகேங்களா? 2 தடவை சொல்லிட்டாரு. எனக்கு வேற தொழில் இல்லன்னு சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் என்னங்க நடிகரு? ஜனநாயகன் படம் வருது இல்ல சார்? நீங்க அப்ப உங்கள வந்து திமுக சொம்பு தூக்கின்னு சொல்லட்டுங்களா? ரூ. 200 யூபின்னு சொல்லட்டுங்களா? சார் நான் இருக்கிற இல்ல மக்கள் நான் அப்படி சொல்றத சொல்லட்டுங்களா? நான் சொல்றேன். நான் அப்படி சொல்லட்டுங்களா? நான் சொல்றத தான் இருக்கிற சொல்றேன். இருக்கிற உண்மையை தாங்க நானும் சொல்றேன். நீங்க டிஎம்கேக்கு தாங்க சொம்பு தூக்கி நிக்கிறீங்க. இல்ல சார் இல்லங்க, நான் இருக்கிறத தான் சொல்றேன். நானும் கமெண்ட்ல இருக்கதாங்க சொல்றேன். உங்க கமெண்ட்ல போய் பாருங்க. உங்களை அப்படிதான் சொல்றாங்க. ஐயா சொல்லிடு அது பிரச்சனை இல்ல சார். நான் இருக்கிறத நான் சொல்றேன். அப்படி சொல்றாங்கன்னு நான் சொல்றேங்க. ஓகே. ஓகேங்களா? நான் அதான் சார் சொல்றேன். அவர் அரசியலுக்குள்ள வந்தாச்சு. ஓகேங்களா? ஹி இஸ் நோ மோர் an actor. He is a politician. அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த தடவை இந்த மாதிரி வந்து கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ன்ற பேர்ல வேணும்னே வந்து மிஸ்டேக் பண்ணாதீங்க. He is a politician. ஓகேங்களா? அவர் பொலிட்டிசைஸ் ஆக்டர் கம் பொலிட்டிஷியன். இஸ் நோ மோர் an actor. ஓகேங்களா? போய் ஜெர்மனில போய் போட்டோ ஷூட் பண்ணின்னு இல்லை. போயிட்டு வந்து முதலீடு ஈட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு காலேஜுக்கு மூடி வச்ச லைப்ரரி போயிட்டு உள்ள போய் இது பண்றது, புறாக்கு சோறு போடுறது. ஓகேங்களா? அங்க இருக்கிற குழந்தைங்க அங்கேயும் போயிட்டு குழந்தைங்களை கூட்டணிக்கு வச்சு ஏங்க கோவம் வருது, சிரிக்கிறதா கோவப்படுறதா? முதல்வர் சார் முதலீடு இருக்க போயிருக்காரு. என்னங்க முதலீடு இருக்க போனாரு? இங்க இருக்கிற 1000 விமர்சனம் நீங்க இருந்தாலும் ஒரு முதல்வர் எல்லாருக்கும் முதல்வர் கம்பெனில போயிட்டு இவரு சம்பாதிச்ச ஊழல் பணத்தை வந்து முதலீடு பண்ண போனாரா? என்ன பண்ண போனாரு? சார் இந்த பேச்சுக்கு உங்களுக்கு நாளைக்கு எந்த ரிப்ரகேஷன் வேணா வரலாம். என்ன டிஃபர்மேஷன் வருது? நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? அப்ப அவங்க வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்லுங்க. உண்மை என்னன்னு ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. நீங்க அப்படி கேட்கலாம் சார். அவர் வந்து நாளைக்கு முதலீடு பண்ண போனாரு அப்படின்றத சொல்றதெல்லாம் எங்க அவர் முதலீடு பண்ண போனாரா இல்லையான்னு தெரியலன்னு தான் சொல்றேன். முதலீடு பண்ண போனாரா இல்ல வர வைக்க போனாரான்றது தெரியலன்னு தான் நான் சொல்றேன். எனக்கு உண்மை தெரியல. அதுதான் பாயிண்ட். ஓகேங்களா? என்ன வீடியோ வருதுங்க? என்ன அவர் போயிட்டு போட்டோ ஷூட் எடுக்கிறார். அந்த போட்டோ ஷூட்ல ஒரு 10 கம்பெனில உட்காந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து போறன்ற மாதிரி ஒரு போட்டோ ஷூட் வந்தா பரவாயில்ல. நான் ஒத்துக்கிறேன் நீங்க உண்மையிலே முதலீடு இருக்க போனீங்க. ஜெர்மனிக்கு போனாரு, லண்டனுக்கு போனாரு, எங்கேயாவது ஒரு காலேஜ்ல போய் ஒரு சைன் போட்டேன்னு சொல்லி நேற்று வந்தது. காலேஜ்ல போட்ட இதெல்லாம் டீல்லாம் வெளியே வருது. என்ன எதுக்காக போனீங்க? முதலீடு கொண்டு வரேன்னு சொல்லி போனீங்க. அது நடந்ததான்றதான் கேள்வி. சும்மா 3000 கோடி கொண்டு வந்துட்டா 3000 கோடிலாம் ஒரு தமிழோட பட்ஜெட் எவ்வளவு தெரியுமாங்க? 3.5 லட்சம் கோடிங்க. 3.5 லட்சம் கோடி எங்க இருக்குது? 3000 கோடி முதலீட்டுல எத்தனை